பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நாம் எத்திசையும் புரிவோம். நம்ம எல்லாம் அன்பு செய்யக்கூடிய நற்கருணை ஆண்டவர் நம் மத்தியில் இருக்கிறார். அவர் செய்த எல்லா நன்மை திறன்களையும் நாம் நன்றியோடு நினைத்து பார்த்து இந்த வேளையிலே அன்பு கூறுவேன் என்ற பாடலை நாம் இணைந்து பாடி துதித்து இந்த நற்கருணை ஆண்டவர் செய்த எல்லா நன்மைகளுக்கும் நாம் நன்றி கூறி பாடுவோம். எல்லோரும் கரங்களை தட்டி உற்சாகமாக பாடவும். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். எபினேசரே எபினேசரே, இதுவரையில் உதவினீரே, உமக்கு நன்றி ஐயா என்று சொல்லி அன்று சாமுவேல் அரசர் கடவுள் தனக்கு செய்த தன் மக்களுக்கு செய்த எல்லா நன்மைகளுக்கும் நன்றி கூறியது போன்று நம்முடைய வாழ்விலும் ஆண்டவர் பல சோதனைகளிலிருந்து வேதனைகளிலிருந்து விடுதலை கொடுத்திருக்கிறார், நம்மை பாதுகாத்திருக்கிறார், நம்மை நல்வழிப்படுத்தி இருக்கிறார். எனவே இந்த ஆண்டவரை நோக்கி நாமும் எபினேசரே எபினேசரே, இதுவரையில் உதவி செய்த ஐயா, உமக்கு நன்றி ஐயா என்று சொல்லி இணைந்து பாடுவோம். எபினேசரே எபினேசரே, இதுவரையில் உதவினீரே. எபினேசரே எபினேசரே, இதுவரையில் உதவினீரே. ஐயா இதுவரையில் உதவினீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். எல்ரோயி எல்ரோயி, என்னை கண்டீரையா, உமக்கு நன்றியையா என்று சொல்லி அன்று பாலைவனத்தில் ஆகார் என்ற சகோதரி அழுது புலம்பி தன்னுடைய வயிற்று புலப்பிற்காக தன்னுடைய மகன் இருந்து விடுவானோ, தன்னுடைய உயிர் போய்விடுமோ என்ற வேதனையோடு தண்ணீரில்லாத அந்த இடத்தில் அழுது புலம்பும் பொழுது ஆண்டவர் அவருக்கு நீர்ப்பாய்ச்சலான இடத்தை கொடுத்து அவருடைய சந்ததியை பெருகச் செய்தார். பல நேரங்களில் நாமும் ஒன்றுமில்லாமையில் இருக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு நிறைய ஆசீர்வாதத்தை கொடுத்து ஆசீர்வதித்திருக்கிறார்.
நாமும் ஆகாரை போன்று எல்ரோயி எல்ரோயி உமை என்னை கண்டீரையா நன்றி என்று சொல்லி இணைந்து பாடுவோம். எல்ரோயி எல்ரோயி என்னை கண்டீரே நன்றி ஐயா. எல்ரோயி எல்ரோயி என்னை கண்டீரே நன்றி ஐயா. ஐயா என்னை கண்டீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்று கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை. அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய். யெகோவரப்பா யெகோவரப்பா சுகம் தந்தீரே உமக்கு நன்றியா என்று சொல்லி அன்று எகிப்தில் கடவுள் தங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்து 10 வாதைகளிலிருந்து தங்களை சுகப்படுத்தியமைக்காக மோசையோடு மக்கள் நன்றி சொல்வது போன்று நம்முடைய வாழ்விலும் பல நோய்கள் நொடிகள் வேதனைகள் எல்லாவற்றையும் கடந்து ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆண்டவர் எனக்கு சுகத்தை தந்திருக்கிறார். ஆண்டவர் எனக்கு பலத்தை தந்திருக்கிறார். எனக்கு நோய் நொடிகள் எல்லாம் சுகம் கொடுத்திருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு நாமும் மோசையோடு அன்று இஸ்ரேல் மக்களோடு நாமும் இணைந்து சொல்லுவோம். யெகோவரப்பா யெகோவரப்பா சுகம் தந்தீரே உமக்கு நன்றி ஐயா என்று சொல்லி இந்த நற்கருணை ஆண்டவரை நோக்கி பாடுவோம். யெகோவரப்பா யெகோவரப்பா சுகம் தந்தீரே நன்றி ஐயா. யெகோவரப்பா யெகோவரப்பா சுகம் தந்தீரே நன்றி ஐயா. ஐயா சுகம் தந்தீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆண்டவரே, இது மாலை வேளையில் உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம். நீ செய்த எல்லா நன்மைத்தனங்களையும் நாம் நன்றியோடு நினைத்து பார்க்கிறோம். நீ செய்த அதிசயத்துக்கும் அற்புதத்துக்கும் ஆண்டவரே நாங்கள் உம்மை நன்றி சொல்லுகின்றோம். அன்பு ஆண்டவரே, இந்த மாலை வேளையில் நீ செய்த அனைத்து நன்மைகளுக்கும் கடந்த நாட்கள் முழுவதுமாக எங்களை ஆசீர்வதித்தீர். இன்னும் நிறைவாக நீ வரக்கூடிய காலத்தில் என்னுடைய குடும்பத்தாரை நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும். இந்த வேளையிலே ஆண்டவரே எங்களையும் எங்களுடைய குடும்பத்தாரை ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறோம். நற்கருணை ஆண்டவராக நீர் எங்கள் மத்தியில் வீற்றிருக்கிறீர் ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. இருக்கிறவராக இருக்கிறவர் நானே என்று சொல்லி அதை இஸ்ரேல் மக்களுக்கு வெளிப்படுத்தினரே ஆண்டவரே, உமக்கு நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. அன்று இஸ்ரேல் மக்கள் செங்கடலை கடந்த பொழுது அவர்களுக்கு மேக தூணாகவும் நெருப்பு தூணாகவும் இருந்து காத்து வழி நடத்துகிறீரே ஆண்டவரே. நாங்களும் பல இன்னல்கள் வேதனைகள் படும் பொழுது எங்களோடு இருந்து எங்களை வழி நடத்துகிறீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. அன்று நற்கருணை ஆண்டவராக இருக்கக்கூடிய இயேசு ஆண்டவர் சுகம் தந்தாரே, பார்வையற்ற அந்த பத்லேமேவுக்கு சுகம் தந்தாரே ஆண்டவரே. தாவீதின் மகனே எனக்கு இரங்கும் என்று சொன்ன பொழுது அந்த சுகம் தந்த இறைவா ஆண்டவரே, எங்கள் மத்தியில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு சுகம் தருமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அன்பு ஆண்டவரே, காது கேளாத சகோதர சகோதரிகளுக்கு காது கேட்க வைத்தீரே. இன்னும் ஊனமற்றவர்களுக்கு நீ சுகம் தந்தீரே ஆண்டவரே. நற்கருணை ஆண்டவரே, இந்த வேளையில் உம்மை போற்றுகிறோம். நற்கருணை ஆண்டவராக தீமைகளை அழித்து நன்மைகளை செய்யக்கூடிய வான்படை தளபதி புனித மிக்கேல் அதிதூதர் மூலமாக எங்களுக்கு புதுமைகளை ஆற்றி எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறீர் நற்கருணை ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகின்றோம். நீர் அனைத்து நன்மைகளுக்கு உரியவர், இருக்கிறவராக இருக்கிறவர் நானே என்று சொன்னவர், வழியும் உண்மையும் வாழ்வும் நானே,
என்னால் அன்றி நீங்கள் வாழ்வு பெற முடியாது என்று சொன்னீரே. அன்பு ஆண்டவரே, ஆராதனை மத்தேயு நற்செய்தி 11:28 சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே எல்லாரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னவரே, நற்கருணை ஆண்டவரே, இந்த வேளையிலே உம்மை போற்றுகிறோம். எங்களுடைய உடல் உள்ள சுகத்துக்காக சிறப்பாக ஜெபிக்கின்றோம். கடந்த நாட்கள் முழுவதுமாக எங்களை ஆசீர்வதித்து உம்முடைய கண்ணின் கருவடி போல எங்களை காத்து வழி நடத்தினரே. நன்றி ஆண்டவரே. உன் கால் கல்லில் மோதாதபடிக்கு என்னுடைய தூதர்களை வைத்து நான் காப்பேன் என்று சொல்லி நாங்கள் எந்த தீய சக்திகளினாலும் வீழ்ந்து விடாதபடிக்கு நீர் எங்களை ஆசீர்வதித்து கொண்டு வந்திருக்கிறீரே. உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உம்மை போற்றுகிறோம் ஆண்டவரே, உம்மை புகழ்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. உள்ளத்தின் எண்ணங்களை இந்த வேளையில் எல்லோரும் முழங்கால் படியிட்டு எல்லோரும் முழங்கால் படியிடுவோம். அன்று மோசே எவ்வாறு கரங்களை விரித்து ஜெபித்த பொழுது அன்று ஆண்டவர் அவருக்கு வெற்றியை கொடுத்தாரோ, இஸ்ரேல் மக்களுக்கு வெற்றியை கொடுத்தது போன்று இந்த வேளையிலே நம்முடைய வாழ்வுக்கு வெற்றி கிடைப்பதற்காக நன்றியின் பலியாக இந்த வேளையிலே இந்த நற்கருணை ஆண்டவரை நம்மையே ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். ஆண்டவரே இயேசுவே, ஆண்டவரே இயேசுவே என்று சொல்லி இணைந்து பாடி இந்த வேளையிலே துதித்து ஆர்ப்பரித்து இந்த நற்கருணை ஆண்டவர் செய்த எல்லா நன்மை தனங்களையும் நாம் நன்றியோடு நினைத்து பார்க்கக்கூடிய இந்த வேளையில் நம்முடைய குறைகள் குற்றங்கள் பாவங்களை எல்லாம் ஒப்பு கொடுத்து இந்த வேளையிலே இந்த நற்கருணை ஆண்டவருடைய பாதத்தில் நம்முடைய குடும்பத்தாரை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம் என்ற நம்பிக்கையோடு இந்த வேளையிலே ஆண்டவரே, என்னுடைய வாழ்வுக்கு வெற்றி கிடைக்க வேண்டும். நான் பலகீனத்தால் நான் வீழ்ந்து கிடக்கிறேன். ஆண்டவரே, என்னை தூக்கி நிறுத்துவதற்கு என்னுடைய மனம் ஒத்துக்கொள்ளவில்லை. ஆண்டவரே, நீர் என்னை தூக்கி நிறுத்தக்கூடியவராக இருக்கிறீர். ஆண்டவரே, தாவீதின் மகனை எனக்கு இறங்கும் என்று சொன்ன பொழுது அந்த மகன் மீது நீ கரத்தை வைத்து ஜெபித்த பொழுது சுகம் கற்று கொண்டாரே. அதுபோன்று எங்களுடைய வாழ்வை ஒப்புக்கொடு ஜெபிக்கிறோம். எங்களுடைய உடல் உள்ள சுகத்திற்காக ஜெபிக்கிறோம். தீய சக்தியினுடைய நாட்டங்கள் என்னை விட்டு அகல வேண்டும். என்னுடைய குடும்பத்தினுடைய பிள்ளைகளை விட்டு அகல வேண்டும். போதை பழக்கத்திலிருந்து என்னுடைய குடும்பத்தில் உள்ள பிள்ளைகள் விடுதலை பெற வேண்டும் என்று சொல்லி நம்பிக்கையோடு இந்த வேளையிலே பெயரை சொல்லி அன்பு ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட நீர் எங்களுடைய பாவத்திலிருந்து எங்களுக்கு விடுதலை கொடுப்பவர். பாவத்தை எல்லாவற்றையும் ஒப்பு கொடுப்போம். எங்களுடைய பாவ கரை அகல வேண்டும் ஆண்டவரே. அன்று சக்கையோ வரி தண்டுபவராக இருந்தார். இந்த உலகத்தாரால் வெறுக்கப்பட்டவராக இருந்தார். ஆண்டவர் இயேசு அவருடைய இல்லத்துக்கு வரும்பொழுது இந்த குடும்பத்துக்கு மீட்பு உண்டாயிற்று என்று சொன்னது போன்று இந்த நேரத்திலே நம்முடைய பாதுகாவலர் வான்படை தளபதி புனித மிக்கேல் அதிதூர ஆலயத்தில் என்னுடைய காலடியை இடித்து வைத்திருக்கிறேன். அன்பு ஆண்டவரே, என்னுடைய வீட்டுக்கு சுகம் கிடைக்க வேண்டும், என்னுடைய பிள்ளைகளுக்கு சுகம் கிடைக்க வேண்டும், என்னுடைய பாவ வாழ்வு மாற வேண்டும் என்று சொல்லி இந்த வேளையிலே பாவ மன்னிப்பை ஒப்புக்கொடு ஜெபிக்க இருக்கின்றோம். நம்முடைய உடல் உள்ள சுகத்தை ஒப்புக்கொடு ஜெபிப்போம். நம்முடைய குணங்களை ஒப்புக்கொடு ஜெபிப்போம். நாம் யார் யாருக்கெல்லாம் விரோதமாக செய்யக்கூடிய செயல்களை எல்லாம் ஒப்புக்கொடு ஜெபிப்போம். ஆண்டவரே, நீர் என்னுடைய பாவ வாழ்வை மாற்றும். இந்த வேளையிலே பாவ மன்னிப்பை அளிக்கக்கூடிய விதமாக பாவ மன்னிப்பு பாடலை இணைந்து பாடி துதித்து ஆர்ப்பரிப்போம் நம் ஆண்டவரை. நான் பாவி இயேசுவே, என் வாழ்வை மாற்றுமே. எல்லோரும் இணைந்து பாடுவோம். நான் பாவி இயேசுவே, என் வாழ்வை மாற்றுமே. இணைந்து பாடுவோம். நான் பாவி இயேசுவே, என் வாழ்வை மாற்றுமே. அன்பு ஆண்டவரே, விபச்சாரத்தில் பிடிபட்ட பெண்ணுடைய வாழ்வை நாங்கள் உற்று நோக்குகிறோம். அந்த பெண்மணி பாவ சுமையால் ஆண்டவர் எனக்கு விடுதலை கொடுப்பார் என்ற நம்பிக்கையோடு வந்த பொழுது உன்னுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டன, இனி பாவம் செய்யாதே என்று சொல்லி இந்த நற்கருணை ஆண்டவர்
அந்த மகளுக்கு சுகத்தை கொடுத்தது போன்று நம்முடைய வாழ்வை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். ஆண்டவரே, நான் இந்த உலகத்தில் இரட்டை வேடத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். உலகத்தார் குடும்பத்தாருக்கு ஒரு முகமாகவும் ஒரு உள்ளமாகவும் இன்னும் அசுத்த வாழ்வுக்கு இன்னொரு முகமாகவும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, அன்பு ஆண்டவரே, என்னுடைய பாவத்தை இந்த வேளையிலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அன்று லூக்கான செய்தி 8வது அதிகாரத்திலே அந்த பெண்மணியினுடைய பாவத்தை போக்கினீரே. ஆண்டவரே, இந்த வேளையிலே என்னுடைய பாவத்தை அகற்றி எனக்கு புது வாழ்வை கொடும் என்று சொல்லி நம்பிக்கையோடு நற்கருணை ஆண்டவரிடம் கேட்போம். இந்த நற்கருணை ஆண்டவர் விடுதலை அளிக்கக்கூடியவர். இந்த நற்கருணை ஆண்டவர் சுகத்தை கொடுக்கக்கூடியவர். நம்பிக்கையோடு கேட்போம். நான் பாவி இயேசுவே, என் வாழ்வை மாற்றுமே. நான் பாவி இயேசுவே, என் வாழ்வை மாற்றுமே. அன்பு ஆண்டவரே, இந்த வேளையிலே குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிளவுகளை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கணவன் மனைவிக்கு உள்ளாக இருக்கக்கூடிய பிளவுகளை இந்த வேளையிலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். என்னுடைய கணவரை மன்னிக்க முடியவில்லை, என்னுடைய மனைவியை மன்னிக்க முடியவில்லை என்று சொல்லி இந்த வேளையிலே நற்கருணை ஆண்டவர் மத்தியில் இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். திருப்பாடல் ஆசிரியர் 126:8 சொன்னது போன்று, கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள். கண்ணீரோடு விதைக்கக்கூடிய பிள்ளைகளை ஆண்டவரே நீர் இந்த வேளையிலே சுகப்படுத்தும்படியாக, ஆண்டவரே, என்னுடைய பிள்ளைகளை மன்னிக்க முடியவில்லை, என்னுடைய மருமகளை மன்னிக்க முடியவில்லை, என்னுடைய கணவரை மன்னிக்க முடியவில்லை, மனைவியை மன்னிக்க முடியவில்லை என்று சொல்லி இந்த வேளையிலே உன் பாதத்திலே ஜெபிக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் மன்னிப்பை வழங்கக்கூடியவர். நீர் எவ்வாறு உம்மை எதிர்த்தவர்களை எல்லாம் மன்னித்தீரே, உம்முடைய குத்தி உம்முடைய உயிரை எடுத்தவர்களை நீ மன்னித்தீரே. ஆண்டவரே, நாங்கள் பல நேரங்களில் எங்களுடைய ஆணவ போக்கினால் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளை மன்னிக்க முடியவில்லை, உற்றார் உறவினர்களை மன்னிக்க முடியவில்லை, என்னுடைய மனைவி பிள்ளைகளை மன்னிக்க முடியவில்லை என்று சொல்ல கூடிய மனத்திற்கு நீ மன்னிப்பை ஊற்றுவீராக. நான் பாவி இயேசுவே, என் வாழ்வை மாற்றுமே. நான் பாவி இயேசுவே, என் வாழ்வை மாற்றுமே. அன்பு ஆண்டவரே, இந்த வேளையிலே என்னுடைய உடல் சுகத்திற்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, என்னுடைய உடல் வலுவற்று கிடக்கிறது. ஆண்டவரே, வலுவற்ற நிலையில் இந்த உலகத்தினுடைய மாய இச்சைகளுக்கு நான் அடிமையாகி கிடக்கிறேன். என்னால் எழுந்து வர முடியவில்லை, என்னால் சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியவில்லை. உம்முடைய அருள் ஆசிலிருந்து நான் தூரே செல்லுகின்றேன். ஆண்டவரே, நான் உம்முடைய ஒளிக்கு வர வேண்டும். உம்முடைய தூய ஆவியானவருடைய வல்லமை என் மீது செயலாற்ற வேண்டும், என்னுடைய பிள்ளைகள் மீது செயலாற்ற வேண்டும். என்னுடைய உடல் உள்ள சுகத்திற்காக, மனதில் எத்தனையோ சுமைகள் வேதனைகளுக்காக ஜெபிக்கிறோம். நீ சுகத்தையும் பலத்தையும் கொடுத்து ஆற்றலையும் கொடுத்து என்னை நிறைவாக ஆசீர்வதிக்கும்படியாக, என்னை மன்னிக்கும்படியாக இந்த வேளையிலே உம்மை நோக்கி ஜெபிக்கிறேன். நான் பாவி இயேசுவே, என் வாழ்வை மாற்றுமே. நான் பாவி இயேசுவே, என் வாழ்வை மாற்றுமே. நற்செய்தி வாசகத்திற்காக நம்ம எல்லோரும் அப்படியே எழுந்து நிற்போம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரை மாற்றி உமக்கு. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 26 இறைவார்த்தைகள் 37 முதல் 41 முடிய. அக்காலத்தில் இயேசு பேதுருவையும் செபதேயுவின் மக்கள் இருவரையும் தம்முடன் கூட்டிக் கொண்டு சென்றார். அப்பொழுது அவர் துயரமும் மனக்கலக்கமும் அடையத் தொடங்கினார்.
அவர் எனது உள்ளம் சாவு வரும் அளவுக்கு ஆழ் துயரம் கொண்டுள்ளது. நீங்கள் என்னோடு இங்கேயே தங்கி விழித்திருங்கள் என்று அவர்களிடம் கூறினார். பிறகு அவர் சற்று அப்பால் சென்று முகுப்புற விழுந்து, என் தந்தையே, முடிந்தாலும் இத்துன்பக் கிண்ணம் என்னை விட்டு அகரட்டும், ஆனால் என் விருப்பப்படி அல்ல, உன் விருப்பப்படியே நிகழட்டும் என்று கூறி இறைவனிடம் வேண்டினார். அதன் பின்பு அவர் சீடரிடம் வந்து அவர்கள் உறங்கிக் கொண்டிருப்பதை கண்டு பேதுருவிடம், 1 மணி நேரம் கூட என்னோடு விழித்திருக்க உங்களுக்கு வலுவில்லையா? உங்கள் மனம் ஆழ் துயர ஆர்வமுடையதுதான், ஆனால் உடல் வலுவற்றது. எனவே சோதனைக்கு உட்படாதிருக்க விழித்திருந்து இறைவனிடம் வேண்டுங்கள் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்புக்குரியவர்கள், இப்போது பீடச்சிறுவர்கள் உங்கள் மத்தியில் வருவார்கள். நீங்கள் எழுதி வைத்திருக்கக்கூடிய விண்ணப்ப பேப்பரை மட்டும் அதுக்குள்ளே போடுங்க. இன்னொரு பேப்பரை கையில் வச்சுருங்க. சொல்லும்போது அவற்றை பயன்படுத்தலாம். நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துக்கு வருவாங்க. அவசரம் இல்லாமல் போடுங்க. தந்தை அவர்கள் இப்போது செய்தி வழங்குவார்கள். இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, வான்படை தளபதி புனித மிக்கேல் அதிதூதருடைய அன்பு உறவுகளே, சோதனைகள் ஒரு மனிதனை வீழ்த்துகிறது, ஒரு மனிதனை ஒன்றுமில்லாமல் மாற்றுகிறது. ஒரு மனிதன் வீழ்வதற்கு, அழிந்து போவதற்கு இந்த சோதனை ஒரு உதாரணமாகவும், இந்த சோதனை நம்முடைய வாழ்வை வீழ்த்தக்கூடியதாகவும் இருக்கிறது. சோதனையின்றி சாதனை இல்லை, வேதனையின்றி உயர்வு இல்லை. தேவனை நம்பும் மானிடர் மட்டும் சோதனையை கடந்து சாதனை படைக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, இந்த உலகத்தில் சோதனை என்பது ஒவ்வொரு மனிதரையும் ஆட்டி படைக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. இந்த சோதனையை பார்க்கும் பொழுது அடிப்படையான சோதனை என்ன? நம்முடைய உடலுக்காக இருந்தாலும் சரி, உள்ளத்துக்காக இருந்தாலும் சரி, நம்முடைய சமூகத்துக்காக இருந்தாலும் சரி, எது தடையாக இருக்கிறது, அந்த சோதனையை நாம் எப்படி மாற்றி வாழ வேண்டும் என்பதைத்தான் இன்றைய நற்செய்தியும் இன்றைய நாளில் இயேசு ஆண்டவர் கொடுக்கக்கூடிய செய்தியும் நமக்கு சொல்லக்கூடிய செய்தியாக இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் 3 முக்கியமான சோதனை இருக்கிறது. ஒன்று நம்பிக்கை என்ற சோதனை. அப்படி தானே? இன்றைக்கி பல நேரத்தில் யோசிச்சிருப்போம், மழை வருது மாதிரி இருக்குது, அப்படியே என்ன செய்யலாம், காட்டுக்கு வேலைக்கு போயிட்டு தூங்கிடலாம் அப்படி சொல்லி என்ன செய்யும், உடம்பு ஒரு பக்கம் சொல்லும். இன்னும் கொஞ்சம் பேர் என்ன செய்வாங்க, அப்போவே சாப்பிட்டு என்ன செய்வாங்க, தூங்கியிருப்பாங்க. இன்னும் ஒரு சில பேர் என்ன செய்வோம், நம்பிக்கையோடு மிக்கேலையாவை தேடி போவோம். மிக்கேலையா நமக்கு என்ன செய்வார், இன்னும் நிறைவான ஆசீர்வாதத்தை, திடத்தை கொடுப்பார் என்ற நம்பிக்கையோடு என்ன செய்வோம், இங்கே வந்திருக்கலாம். இன்னும் வெளியூரில் உள்ள சகோதர சகோதரிகளும் நம்பிக்கையோடு இந்த நற்கருணை ஆண்டவரை சந்திப்பதற்காக வந்திருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, இந்த முதல் சோதனை ஒரு மனிதனுக்கு நம்பிக்கையில் தான் தொடங்குகிறது. ஏனென்றால் நம்பிக்கையில் வாழ்ந்தவங்களும் இருக்கிறாங்க, நம்பிக்கையில் வீழ்ந்தவர்களும் இருக்கிறார்கள். நம்பிக்கையில் வாழ்ந்தவர்கள் என்று சொல்லும் பொழுது ஆபிரகாம், கடவுள் அவருக்கு வாக்கு கொடுக்கிறார். எப்போ வாக்கு கொடுக்கிறாரு? என்ன வாக்கு கொடுக்கிறாரு? உனக்கு ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அந்த குழந்தை எப்படி, அந்த குழந்தை மூலமாக எப்படி உலகம் பெருகும்? கடற்கரை மணலை போல என்ன செய்யும், ஒரு சந்ததி உருவாகும் அப்படின்னு சொல்லி கடவுள் சொல்கிறார். எத்தனை வயசில் சொல்கிறாரு? ஆபிரகாமுக்கு 75 வயதில் சொல்கிறார். சொன்னவர் நம்ம என்ன செய்வோம், அப்படி இன்னைக்கு மிக்கேலையா உங்கள் கனவில் தோன்றி அல்லது ஜெபிக்கும் பொழுது தோன்றி மிக்கேலையா சொல்கிறாங்க, அடுத்த வருஷத்தில் உனக்கு அல்லது விரைவில் உனக்கு நீ வீடு கட்டிடுவ அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன செய்வோம், நாளைக்கே எனக்கு வீட்டை கட்டுறதுக்கு வழிவகை செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கிட்டு இருப்போம். ஆனால் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் பார்க்குறோம், கடவுள் வாக்கு கொடுக்கிறார். எத்தனை வயசில்? 75 வயசில் வாக்கு கொடுக்கிறார். ஆனால் குழந்தை எப்போ கிடைக்குது? 100 வயசில் கிடைக்குது. அப்போ எத்தனை வருஷம் அவர் காத்து கொண்டிருந்தார்? 25 ஆண்டுகள் காத்து கொண்டிருந்தார். நம்பிக்கை பல நேரங்களில்
உடனே கிடைக்கும் அப்படி சொல்லி என்ன செய்ய முடியாது, நம்பிக்கிட்டு இருக்க முடியாது. நமக்கு கிடைக்கும் அப்படிங்கக்கூடிய நம்பிக்கை நமக்கு வலுவாக இருக்கும் பொழுது, ஒருவேளை இன்னைக்கு கிடைக்கலாம், அல்லது நாளைக்கு கிடைக்கலாம், அல்லது அடுத்த வருடம் கிடைக்கலாம். ஆனால் ஒருபோதும் ஆபிரகாமை போன்று நாம் என்ன செய்ய, நம்பிக்கை இழந்துவிட கூடாது. பல நேரங்களில் நம்முடைய நம்பிக்கை எப்படி இருக்கும், நம்ம நினைச்சதெல்லாம் என்ன செய்யும், கிடைக்கும்னு நினைப்போம். அடிப்படை தேவை என்ன ஒரு மனிதனுக்கு? உணவு. எல்லாருக்கும் சோறு கிடைக்குதுல்ல? யாருக்கா சோறு இல்லையா? கை தூங்க. சாப்பாடு கிடைக்குது. ரெண்டாவது என்னது? உடை. யாரும் உடை இல்லாமல் இருக்கீங்களா? எல்லாருக்கும் என்ன செய்யுது, உடை இருக்குது. வேற இன்னொன்று என்னது? உறைவிடம். உறைவிடம். ஓட்டு வீடுனாலும் இருக்குது இல்லை எல்லாத்துக்கும்? இல்லாதவங்க யார் இருக்கீங்களா? எல்லாத்துக்கும் என்ன இருக்குது. இந்த அடிப்படை தேவை நமக்கு கடவுள் கொடுத்திருக்கிறார். இந்த அடிப்படை தேவை இருந்தாலும் நம்ம என்ன செய்வோம், அடுத்த நிலைமைக்கு நம்முடைய ஆசைகள் என்ன செய்ய ஒரு மனிதனை தூண்டி கொண்டிருக்கும். அந்த நம்பிக்கை பல நேரங்களில் இழந்துருவோம். ஆபிரகாம் ஒருபோதும் நம்பிக்கையை இழக்கவில்லை. தொடர்ந்து கடவுளோடு இருக்கிறார். அதுக்கப்புறம் அவர் கடவுள் கொடுத்த பிள்ளை என்ன செய்தார், கேட்குறாரு. என்ன செய்ய, உடனே கொடுக்குறாரு. ஒத்த பிள்ளையை வச்சுட்டு இன்னைக்கு நம்ம என்ன செய்வோம், சாமியாருக்கு வரீங்களா அப்படின்னு சொன்னால் என்ன செய்வோம், என் பிள்ளையே ஒத்த பிள்ளை இருக்குது, இந்த அம்மா இருக்காங்க, ஒத்த பிள்ளையை வச்சுருந்த அம்மா வந்து என்ன செய்யுங்க, சாமியாருக்கு நம்முடைய மறை மாவட்டத்துக்கே அனுப்பியிருக்காங்க. நம்மகிட்ட அப்படி இருக்குதா, வலு இருக்குதா அப்படின்னு சொன்னால் இல்லை. காரணம் என்ன, ஒரு பிள்ளை வச்சுருக்கோம். இன்னும் அந்த பிள்ளை என்ன செய்யாது, பல நேரங்களில் போகாது. இன்னைக்கு நம்முடைய நம்பிக்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று சொன்னால், இந்த உலகம் தரக்கூடிய இன்பங்கள் செல்வங்களில் திளைத்திருக்கக்கூடிய நம்பிக்கையாகத்தான் நம்முடைய நம்பிக்கை இருக்கிறது. இன்னும் ஒருவர் பார்க்கும் பொழுது, நம்முடைய மிக்கேல் அந்த அதிதூதரை போன்று, எவ்வளவு மிக்கேல் அதிதூதர் கடவுளுக்கு நிகர் யார் என்று சொல்லி கடவுளோடு இருந்து கடவுளுக்கு முன்னின்று பாதுகாத்து விண்ணக தோட்டத்தை உருவாக்கியவர் மிக்கேல் அதிதூதர். சோதனை வருகிறது, ஏதேன் தோட்டத்திலே சோதனை வருகிறது, வானகத்தில் சோதனை வருகிறது. என்ன சோதனை? கடவுள் சொல்றார், எசாயா புத்தகத்திலே நான் வாசித்தோம் என்று சொன்னால், என்னுடைய மகன் இந்த உலகத்தில் பிறக்க போறான். எல்லாரும் சென்று என்ன செய்தீங்க, என் மகனை தொழுங்கள், ஆர்ப்பரியுங்கள், அகமகிழுங்கள் என்று சொல்லி கடவுள் என்ன செய்தார், வானதூதர்களுக்கு கட்டளை இடுகிறார். முதன்மை வானதூதராக இருந்தவர் யார்? முதல்ல யாரு? லூசிபர். லூசிபர் இப்போ எங்கே இருக்காரு? நரகத்தில் இருக்காரா? நரகம் எங்கே இருக்கு தெரியாது. இந்த லூசிபர் அவர் தான் நம்ம மிக்கேல் ஐயாவுக்கு முன்னாடி இருக்கிறார். ஆனால் அவருக்கு ஒரு நம்பிக்கை சோதனை வருது. என்ன சோதனை? இப்படி என் மகன் வந்து உலகத்தில் பிறக்க போகிறான், எல்லாரும் போங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் ஆணவம் எப்படி இருக்கிறது, கடவுளுக்கே சவால் விடக்கூடிய அளவிற்கு என்ன சொல்கிறாரு, இந்த உலகத்தில் பிறக்கக்கூடிய மனிதனை நான் ஏன் வந்து தொழணும் அப்படிங்கக்கூடிய ஒரு கேள்வி எழுகிறது. அந்த நம்பிக்கை அவரை சிதைக்கக்கூடியதாக இருக்கிறது. கடவுளுடைய அந்த நம்பிக்கை இல்லாமல் இருந்ததுனால தான் அவர் இன்னைக்கு என்ன செய்தார், சாத்தான்களுக்கு அதிபதியாக லூசிபர் இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் கிடைக்கும் என்ற நம்பிக்கை இருக்கும் பொழுது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிலையிலும் நம்முடைய வாழ்வு வளரும். இது ஒரு வகையான சோதனை. இரண்டாவது சோதனை என்று சொன்னால் நம் எல்லாருக்கும் உரிய சோதனை, யாருக்கும் அது வந்து விட்டு போகாத சோதனை, இச்சை. இந்த உடல் இச்சை என்பது பிறந்த குழந்தை முதல் இறக்கும் வரை எல்லாருக்கும் அந்த இச்சையானது இருந்து கொண்டே தான் இருக்கும். ஆனால் விவிலியத்தில் பார்க்கிறோம், இந்த இச்சையிலே வீழ்ந்தவர்களும் இருக்கிறார்கள், இந்த இச்சைகளை கடந்து தாண்டி கடவுளுக்காக வாழ்ந்தவர்களும் இருக்கிறார்கள். இந்த இச்சையை தாண்டி வாழ்ந்தவர்களுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று சொன்னால், யோசேப்பினுடைய வாழ்வு மிகச்சிறந்த உதாரணமாக இருக்கிறது. அவருடைய அண்ணன்கள் என்ன செய்தாங்க, எகிப்தியருக்கு என்ன செய்தாங்க, விற்கிறார்கள். அவர் போத்திப்பாருடைய வீட்டில் அடிமையாக வேலை செய்கிறார். காய்கறி வாங்கிட்டு வர்றது, இன்னும் பல்வேறு நிலைகளை வீட்டை பெருக்கிறது, துடைக்கிறது, சமையல் செய்கிறது, எல்லா வேலைகளையும் செய்கிறார். ஒரு இளமையான ஒரு மகன் இருப்பதை பார்த்து அந்த போர்த்திப்பாருடைய மனைவி இந்த இளைஞன் மீது ஆசைப்படுகிறார். அவரை அடைய வேண்டும் என்று அவருடைய உடல் இச்சை அவரை எடுக்கிறது.
அதற்கு அவர் சொல்லுகிறார், இது கடவுளுக்கு உகந்தது அல்ல, இது கடவுளுக்கு விரோதமானது என்று சொல்லி அதிலிருந்து விலகி செல்லும் பொழுது அந்த பெண்மணி என்ன செய்கிறாங்க, அங்கே சிறையில் அடைப்பதற்கு தன்னுடைய கணவர்கிட்ட சொல்லி கையை பிடிச்சி இழுத்துட்டான்னு சொல்லி அவரை சிறையில் அடைக்கிறார்கள். கடவுளுக்கு உகந்தது அல்ல என்று நம்பிக்கையோடு இருக்கக்கூடிய அந்த இளைஞருக்கு வந்த வாழ்வு சிறை தண்டனை. ஆனால் அவர் சிறையிலேயே இருந்து விட்டாரா என்று சொன்னால் இல்லை, மாறாக கடவுள் அவருக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். அவர் ஏதாவது ஒரு கனவு யாராவது கண்டு அதற்கு விளக்கம் கேட்டால் அந்த விளக்கத்தை கொடுக்கக்கூடிய ஞானத்தை கடவுள் கொடுக்கிறார். சிறையில் இருக்கும் பொழுது அந்த சிறை கைதியை கண்காணிக்கக்கூடிய கண்காணிப்பாளருக்கு ஒரு கனவு வருகிறது. அந்த கனவுக்குரிய விளக்கத்தை சொல்லுகிறார், அப்படியே நடக்கிறது. அதை போன்று அந்த நாட்டு அரசருக்கு ஒரு கனவு வருகிறது. எப்படி கனவு வந்து என்று சொன்னால், 7 மாடுகள் கொள்ளு 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 கொள்ளுன்னு மேய்ந்து கொண்டிருக்கிறது பசுமையான புல் தரையில். இன்னும் கொஞ்ச நேரம் பார்த்தா 7 மாடுகள் எலும்பும் தோலுமாக இருந்து புல்லே இல்லாத தரையில் நின்றுக்கிட்டு இருப்பதை பார்க்கக்கூடிய அரசனுக்கு இதற்குரிய விளக்கம் என்னென்னு கேட்கும் பொழுது உடனே இந்த சிறை கைதியாக இருந்த இந்த யோசேப்பு விளக்கம் கொடுக்கிறார். 7 பசுமையான மாடுகள் என்பது 7 ஆண்டுகள் இந்த நாடு செழித்தோங்கும், எல்லா வளங்களும் வரும். இன்னொரு செழுமை இல்லாத மெலிந்து போன அந்த மாடுகள் 7 ஆண்டுகள் வறுமையை குறிக்கக்கூடியதாக இருக்கும் என்று விளக்கம் சொன்ன பொழுது அவருடைய வாழ்வில் அப்படியே நடக்கிறது. இந்த 7 ஆண்டுகளுக்கு முன்பாக அவர் என்ன செய்தார், அடுத்த 7 ஆண்டுகளுக்குரிய உணவுகளை உற்பத்தி செய்ய வேண்டும் என்று சொல்லி அந்த நாட்டில் உள்ள எல்லா மக்களையும் அந்த அரசன் தயார் செய்கின்றார். 7 ஆண்டுகள் செழிப்போடு இருந்தவர்கள் 7 ஆண்டுகள் தயாரித்த உணவு இன்னும் 7 ஆண்டுகள் தயாரிக்க முடியாமல் சூழலில் இருக்கும் பொழுது அந்த 7 ஆண்டுகளுக்கு உற்பத்தி செய்ய இன்னும் நிறைய இருப்பதை பார்த்த மற்ற எல்லா மக்களும் இங்கு வந்து உணவுக்காக வருகிறார்கள். அவர்களுடைய சகோதரர்களும் யார் அவரை எகிப்தியரிடம் விற்றார்களோ அவர்களும் வருகிறார்கள். இந்த வேளையில் யோசேப்பு மன்னருடைய அந்த நினைவு கனவு அப்படியே நடந்தது என்று மக்களை எல்லாம் காப்பாற்றியதற்கு ஆசீர்வாதமாக ஆளுநராக யோசேப்பை உயர்த்துகிறார். இவருக்கு சோதனை வருகிறது, கஷ்டங்கள் வருகிறது, துன்பங்கள் வருகிறது, உடல் மூலமாக அடிமைத்தனையாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. ஆனால் அவர் கடவுளுடைய திட்டத்தை நிறைவேற்றியதனால், கடவுளுடைய பாதையில் நடந்ததனால் அவருடைய வாழ்வு எப்படிப்பட்டதாக இருக்கிறது, ஆசீர்வாதமான வாழ்வாக இருக்கிறது. இன்னும் ஒருத்தரை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், பழைய ஏற்பாட்டில் சிம்சோன் என்பவருடைய வாழ்க்கையில் பார்க்குறோம். கடவுள் அவருக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். சிம்சோனுக்கு எதில் வந்து கடவுள் பவரை கொடுக்கிறார். அவர் ஒரு டயத்தில் 300 பேரை அடிக்கக்கூடிய அளவிற்கு பவர் அவர்கிட்ட இருந்தது. எதில் பவர் கொடுத்தாரு, தலைமுடி. அப்போ கடவுள் சொல்லுகின்றார், உன் மகன்கிட்ட வந்து தலைமுடியில் வந்து பவர் இருக்குது, அவன் எப்பவும் வந்து அவனுடைய வாழ்நாள் முழுவதும் சக்தி இருக்க வேண்டும், பவர் இருக்கணும், வெற்றி கொள்ள வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்யக்கூடாது, இந்த முடியை சவர கத்தி அவருடைய தலையில் படக்கூடாது என்று கடவுள் வாக்கு கொடுக்கிறார். உடல் இச்சை யாரை விட்டது, அவர் இன்னும் நிறைவான ஒரு ஆசீர்வாதமான வாழ்கிறார். ஒரு பெண்மணி வருகிறார். எதிர் நாட்டு படையில் உள்ள ஒரு தலைவர்கள் இவனை எப்படி சோதிக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு பெண்மணியை, அழகுபட உள்ள ஒரு பெண்மணியை அனுப்புகிறார். அந்த இடத்துல அந்த பெண்மணியோடு அவர் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறார். 1 முறை 2 முறை கேட்ட பிறகும் அவர் சொல்லவில்லை. கடைசியில் இன்னும் மதுவை அதிகமாக குடித்து அவர் கடைசியில் என்ன செய்தார், உண்மையை உணர்கிறார். என் தலைமுடியில் தான் கடவுள் பவரை வைத்திருக்கிறார் என்று சொன்ன உடனே அந்த பெண்மணி என்ன செய்ய, நைட்டாக முடியை வெட்டி எடுத்துகிட்டு போயிட்டான். ஒருவருடைய உடல் இச்சையினால் இறுதியாக அவர் எப்படி செத்தார், பில்டிங் இடிந்து விழுந்து அவர் இறக்கிறார் என்று சொல்லுகிறது. அன்புக்குரியவர்களே, இந்த இருவருமே உடல் இச்சைக்கு வாய்ப்பு கிடைக்கிறது. ஆனால் ஒருவர் கடவுள் அதற்கு உடன்படாமல் கடவுளுக்கு உகந்த வாழ்வை
வாழ்ந்து காண்பித்தவர். இன்னொருவர் அந்த உடலிலே இச்சையிலே வீழ்ந்து தன்னுடைய வாழ்வை இழந்தவராக இருக்கிறார். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையிலே பல நேரங்களில், ஆண்டவரே எனக்கு இந்த சோதனையிலிருந்து வெளிவர முடியலை, எனக்கு இந்த சோதனையிலிருந்து என்னை ஆட்டி படைத்து கொண்டிருக்கிறது, எனக்கு வாய்ப்பு கிடைத்தாலும் என்ன செய்ய முடியலை, அதிலிருந்து எனக்கு எந்திரிச்சு வர முடியலை என்று சொல்லி பல நேரத்தில் என்ன செய்வோம், நம்ம வீழ்ந்து கிடப்போம். எதன் மூலமாக? நம்முடைய உடலுடைய சுகம், உடலுடைய பலகீனம், உடல் இச்சையின் காரணமாக பல நேரத்தில் என்ன செய்வோம், நம்மளும் இந்த சிம்சோனை போன்று கடவுள் நிறைய ஆசீர்வாதத்தை கொடுத்திருப்பார். ஆனால் நம்ம இந்த சின்ன இச்சைக்காக பல நேரங்களில் நம்முடைய நல்ல குணத்தை கூட இழக்கக்கூடிய ஒரு சூழல் வரும். ஆனால் யோசேப்பை போன்று கடவுளுக்கு உகந்த ஐம்புலன்களையும் அடக்கி வாழக்கூடிய வாழ்வு வாழ வேண்டும். மூன்றாவது சோதனை என்ன அப்படின்னு சொன்னால், சாத்தான் என்ற சோதனை. இன்னைக்கு சாத்தானால் பாதிக்கப்பட்டு நிறைய பேர் நம்முடைய திருத்தலத்துக்கு வந்து கொண்டு இருக்கிறார்கள். இன்னும் கடவுளுடைய நம்முடைய மிக்கேல் அதிதூருடைய தீமைகளை அழித்து நன்மைகளை செய்யக்கூடிய பாதுகாவலர் மூலமாக இன்னும் நிறைய ஆசீர்வாதத்தை பெற்று என்ன செய்தாங்க, இதிலிருந்து விடுதலை பெற்று போகக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். இந்த சோதனை என்பது, சாத்தானுடைய சோதனை என்பது எல்லாருடைய வாழ்க்கையிலையும் இருந்து கொண்டு தான் இருக்கிறது. ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு சோதனை சுற்றி முற்றி பார்க்கும் பொழுது எல்லாருக்கும் ஒரு சோதனை இருக்கும். ஆண்களுக்கு எதில் சோதனை இருக்கும்? ஆண்களுக்கு சாத்தான் சோதனை என்னன்னு சொல்கிறீங்க? வீட்டில் உள்ளவங்க சொல்லுங்கள். பெண்கள் குடி பழக்கம், வேற என்ன? போதை பழக்கம், வேற என்ன? இன்னும் நினச்ச நேரமெல்லாம் தாலி கட்டினதால் போட்டு தூக்கி அடிக்கிற பழக்கம், இன்னும் நிறைய சண்டை இழுக்கிற பழக்கம், இதெல்லாம் ஆண்களுக்கு ஒரு சோதனையாக இருக்குது. பெண்களுக்கு சாத்தான் அப்படின்னு சொன்னால், சாத்தான் சோதனை என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லுங்கள். பெண்களே சாத்தான் தான் ஃபாதர், உங்களுக்கு எங்கே தெரிய போகுது, நாங்கள் பட்டு அவஸ்தைப்பட்டு சின்ன பின்னமாக சீரழிஞ்சிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறீங்களா? பெண்களுக்கு சாத்தான்னா என்ன அதிகமாக? சொல்லுங்கள், நீங்களே சொல்லுங்கள். கணவருக்கு ஓடி ஓடி சொன்னீங்கள, உங்களுக்கு சொல்லுங்கள். நகை, பட்டு புடவை, அதெல்லாம் ஏதாவது ஒரு நிகழ்ச்சிக்கு அணிய வேண்டியதான். அடிப்படையான இது என்னது? சோதனை. வீட்டிலே இருக்கும்ல ஒன்று. நம்ம பிள்ளைகள் இருந்தாலும் சரி, சாப்பிட்டாலும் சரி, செத்தாலும் சரி என்ன செய்வோம், நாடகத்தை பார்ப்போம். கணவர் என்ன செய்வார், டயர்டாகி வீட்டில் உட்காந்துருப்பார். வயிறு பசிக்குமா அப்படின்னு சொல்லி போகும்போது, கொஞ்சம் பொறுங்க, 10 நிமிஷத்தில் விளம்பரம் போட்டுருவான், அப்புறமா சாப்பாடு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம். இது ஒரு சோதனை. இன்னும் நம்முடைய எல்லாருக்குமான சோதனை கையில் இருக்கக்கூடிய அலைபேசி. இன்னும் எத்தனை சதவீதம் நம்மை அதை நல்ல முறையில் பயன்படுத்துகிறோம் என்று சொன்னால் 10% தான் என்ன செய்தோம், நல்ல முறையில் மீதி எல்லாமே என்ன செய்தோம், நம்மளுடைய இந்த சோதனைக்கு வீழக்கூடியவர்களாகத்தான் பல நேரத்தில் இந்த சாத்தானுடைய சோதனையில் பிடிபட்டு கொண்டிருக்கிறோம். இவ்வாறாக இன்னும் பல நேரங்களில் என்ன செய்தோம், இன்னும் மாந்திரிகத்தை போய் தேடி போகிறது. அவங்களுக்கு என்ன செய்வோம், நம்ம வைப்போம். அந்த ஆள் செத்த உடனே அது நம்ம குடும்பத்துக்கு என்ன செய்யும், பிடிச்சிக்கிடும். நம்ம என்ன செய்வோம், மறுபடி கோயிலுக்கு வருவோம், மிக்கேலையா விரட்டுவார், திருப்பி வீட்டுக்கு போவோம், திருப்பி ஏதாவது ஒரு சோதனையோடு வருவோம். இப்படி சாத்தானுடைய சோதனைகள் எல்லாருக்கும் எல்லா இடத்துலையும் இருக்குது. குறிப்பாக இந்த சாத்தானை சோதனை வென்றவர்களும் இருக்கிறார்கள், சாத்தானுடைய சோதனையில் வீழ்ந்தவர்களும் இருக்கிறார்கள். வென்றவர் என்று பார்க்கும் பொழுது யோபு. இந்த யோபுவினுடைய வாழ்க்கையில் பார்க்குறோம். இந்த யோபு எப்படிப்பட்ட மனிதனாக இருக்கிறார் என்று பார்த்தோம் என்று சொன்னால், அவர் நீதிமானாக இருக்கிறார், கடவுளுக்கு உகந்த ஊழியராக இருக்கிறார். அதனால சாத்தான் என்ன சொல்லுது, உங்களுடைய மகன் யோபு பெரிய யோக்கியமா அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கீல்ல, நான் உங்களுடைய மகனுக்கு ஒரு டெஸ்ட் வைக்க போகிறேன் அப்படி சொல்லி கடவுள்கிட்ட என்ன செய்ய சாத்தான் சொல்லுது. கடவுள் என்ன சொல்கிறாரு, சரி அவருடைய உயிரை மட்டும் எடுப்பதற்கு உனக்கு அதிகாரம் கிடையாது அப்படின்னு ஒரு கட்டளை பிறப்பிக்கின்றார். உடனே இது என்ன செய்யுது, முதல்ல சாத்தான் சோதிக்கின்றது. அவரை நிறைய நூற்றுக்கணக்கான ஒட்டகங்கள், நூற்றுக்கணக்கான ஆடு மாடு எல்லாம் இறந்து விடுகிறது.
அவருடைய நண்பர்கள் சொல்லுகிறார்கள் 3 பேர், கடவுளை பெருசாக நீ போற்றுனியே, உன் வாழ்க்கையில் கடவுள் இப்படி பண்ணிட்டார, நீ கடவுள் மீது எவ்வளவு நம்பிக்கை வச்சுருந்த, இப்படி ஆக்கிட்டார அப்படின்னு சொல்லி இகழ்கிறார்கள். இன்னும் கொஞ்ச நாள் போகுது, அன்பு செலுத்தின பிள்ளைகள் இறக்கிறார்கள். ஒரே நாளில் எல்லா பிள்ளைகளும் இறக்குறாங்க. நம்ம வீட்டில் ஒரு பிள்ளை இறந்தால் நம்ம என்ன செய்வோம்? பக்கத்தில் கூட என்ன செய்ய மாட்டோம், கோயில் பக்கத்தில் கூட வரமாட்டோம். நம்பிக்கையே நமக்கு இல்லாமல் போயிடும். அதை போல் என்ன செய்தாங்க, அவருடைய மனைவி சொல்கிறாங்க, இன்னுமாயா இந்த கடவுளை நம்பிக்கிட்டு இருக்க, இவரை தூற்றி விட்டு வா என்று சொல்லி அவருடைய மனைவி சொல்லும் பொழுது அவர் ஒரே வார்த்தை சொல்கிறாரு, இந்த உலகத்துக்கு நான் பிறந்த மேனியாகவே வந்தேன், இந்த உலகத்தை விட்டு பிரிந்து செல்லும் பொழுது பிறந்த மேனியாகவே செல்வதில் எந்த ஒரு ஐயமும் இல்லை, கடவுள் கொடுத்தார், கடவுள் எடுத்துக்கொண்டார் என்று சொன்னார். இந்த நம்பிக்கை நம்மிடம் இருக்கிறதா என்று சொன்னால் மாபெரும் ஒரு கேள்விக்குறி. சாத்தானுடைய சோதனை அத்தனை வந்தாலும் கடவுள் என்னோடு இருக்கிறார், கடவுள் என்னை வழிநடத்துகிறார் என்ற அந்த நம்பிக்கையான அந்த வாழ்க்கைக்கு கடவுள் ஆசீர்வாதமாக தன்னுடைய பிள்ளைகளுடைய உயிரையும் கொடுத்தார். அந்த செல்வங்களை எல்லாம் இரட்டிப்பான ஆசீர்வாதமாக கொடுத்தார் என்று விவிலியம் சொல்லுகிறது. இது ஒருபுறம் இருக்க, இந்த சாத்தானுடைய சோதனை வீழ்ந்தவர் இருக்கிறார். நான் பார்க்கின்றோம், இயேசுவினுடைய சீடர் யார் சாத்தானுடைய சோதனையில் வீழ்ந்தவர்? யூதாஸ். 30 வெள்ளி காசுக்காக தன்னுடைய தலைவரையே காட்டி கொடுக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. அந்த காட்டி கொடுத்ததனுடைய விளைவு என்ன? அவர் நாண்டு கொண்டு நின்று இறந்தார் என்று பார்க்கிறோம். ஒருவருக்கு சோதனை வருகிறது என்று சொன்னால், சாத்தானுடைய சோதனை வருகிறது என்று சொன்னால், அந்த சோதனை வெல்லக்கூடிய மனநிலை நம்மிடம் இருக்க வேண்டும். 3 சோதனை என்னெல்லாம் சொன்னேன்? நம்பிக்கை என்ற சோதனை, அது நம்மளையே நம்ம சோதித்து பார்ப்போம். 2வது உடல் இச்சை என்ற சோதனை. 3வது சாத்தான். இந்த 3 சோதனையும் இல்லாதவங்க யார் இருக்கீங்களா? எல்லாருக்கும் இந்த 3 சோதனை அடிப்படையான சோதனை. நமக்கு எப்படி 3 இது அடிப்படையாக நம்ம வாழ்வதற்கு இருக்கிறதோ, அது ஒன்று நம்முடைய உள்ளத்துக்கும் ஆன்மாவுக்கும் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வுக்கும் இந்த 3 நிலைகள் அடிப்படையாக இருக்கிறது. இந்த 3 நிலையிலையும் நம்ம விழுந்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு காலமே எந்திரிக்க முடியாது. இந்த 3 நிலைகளை விழுந்தாலும் கடவுள் மீது நம்பிக்கை கொள்ள வேண்டும். அதுதான் இன்றைக்கி நம்ம நற்செய்தியில் வாசித்தது போன்று சீடர்களுக்கு அவர் சொல்லும் பொழுது இறுதியாக நம்ம எப்படி இருக்க வேண்டும், நம்பிக்கையோடு இருக்க வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் 1 மணி நேரமாவது விழித்திருந்து கடவுளை நோக்கி ஜெபிக்க வேண்டும். நம்முடைய ஜெப வாழ்வு தான் நமக்கு விடுதலையை கொடுக்கும். நம்ம ஜெப வாழ்வு தான் நமக்கு இந்த சோதனைகளிலிருந்தாம் இருந்து நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். நம்முடைய ஜெப வாழ்வு தான் நம்முடைய வாழ்வும் சரி, நம்முடைய பிள்ளைகள் பேர பிள்ளைகள் எல்லாரையும் ஆசீர்வதிக்கக்கூடியது இந்த ஜெப வாழ்வு தான். இந்த ஜெப வாழ்வை நம்ம தொடர்ந்து நடத்தும் பொழுது, தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையில் காலையில் ஜெபிக்கும், எந்திரிக்கும் பொழுது ஜெபிக்க வேண்டும், இரவு தூங்கும் பொழுது ஜெபிக்க வேண்டும், குடும்ப ஜெபம் ஜெபிக்க வேண்டும். இவ்வாறு நம்ம தொடர்ந்து ஜெபிக்கும் பொழுது கடவுளுடைய ஆசீர்வாதம் நமக்கு நிறைவாக கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு இந்த நற்கருணை ஆண்டவரை உற்று நோக்கி இந்த வேளையிலே ஜெபித்து மன்றாடுவோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, இப்போது நம்முடைய தேவைகளை நற்கருணை ஆண்டவருடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்க இருக்கிறோம். இந்த கருத்துக்களை வாசித்து முடித்தவுடன் தந்தை அவர்கள் விண்ணப்பத்தை கேட்பவரை எங்கள் கண்ணீரை காண்பவரை என்ற பாடலை பாடி நமக்காக ஜெபிப்பார்கள். அதைத் தொடர்ந்து நம்முடைய கஷ்டங்களை நாம் எரியக்கூடிய தீயில் போட்டு நாம் ஜெபிக்க இருக்கிறோம். எனவே நம்பிக்கையோடு இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுப்போம். சீனிமுத்து தீய சக்திகளிலிருந்து, குடிப்பழக்கத்திலிருந்து விடுதலை பெறவும், அந்தோனிமுத்து நற்சுகம் கிடைக்க, விசுவாசம் இடுகோலி நீங்க, வியாபாரம் நல்ல முறையில் நடக்கவும், குடும்பத்தில் ஒற்றுமை கிடைக்கவும், குழந்தைகள் ஒற்றுமையாக வாழவும், உடல் சுகத்திற்காகவும், கடன் பிரச்சனை தீர, வேலை வாய்ப்புகள் கிடைக்க தீய சக்திகள் விலக ஜெபிக்கிறார்கள். குடும்பத்தில் சமாதானம் மகிழ்ச்சி பெருக மகளுடைய எதிர்காலத்திற்காக ஜெபிக்கிறார்கள். உடல் உள்ள ஆன்ம சுகத்திற்காகவும், குடும்பத்தில் உள்ள ஒருவருடைய நலனுக்காகவும், வரவேண்டிய பணம் கிடைக்கவும் ஜெபிக்கிறார்கள். உடல் உள்ள சுகத்திற்காகவும், சபரிமுத்தினுடைய ஆன்ம இளைப்பாற்றிற்காகவும், பேரன் பேத்திகளுடைய உடல் சுகத்திற்காகவும் ஜெபிக்கிறார்கள். குடும்பத்தில் உள்ள அனைவருடைய சுகத்திற்காகவும், படிப்பில் பிள்ளைகள் சிறந்து விளங்கவும், கடன் பிரச்சனை தீரவும் ஜெபிக்கிறார்கள்.
குழந்தை பாக்கியம் வேண்டி ஜெபிக்கிறார்கள். கடன் பிரச்சனை தீர ஜெபிக்கிறார்கள். கஷ்டங்கள், துன்பங்கள், சாபங்கள் நீங்க ஜெபிக்கிறார்கள். கோர்ட்டில் நடக்கக்கூடிய கேஸிலிருந்து விடுதலை பெற, குழந்தை பாக்கியம் கிடைக்க, மீன்பிடி தொழில் சிறப்பாக கிடைக்க ஜெபிக்கிறார்கள். கால்வலி சுகம் கிடைக்க ஜெபிக்கிறார்கள். தீய சக்தியிலிருந்து விடுதலை கிடைக்க ஜெபிக்கிறார்கள். திருமண தடை நீங்க ஜெபிக்கிறார்கள். அரசு வேலை கிடைக்க ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார்கள். குடும்பத்தில் ஒற்றுமையாக வாழ ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார்கள். பிள்ளைகள் கல்வியில் முன்னேற்றத்தில், தொழில் சிறப்பாக நடைபெற ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார்கள். தீய சக்திகளிலிருந்து நீங்கும்படியாக ஜெபிக்கிறார்கள். குடிப்பழக்கத்திலிருந்து விடுதலை பெறவும், இருதய நோயிலிருந்து விடுதலை கிடைக்கும் ஜெபிக்கிறார்கள். செய்வினை கோளாறு, தீய சக்திகளிலிருந்து விடுதலை கிடைக்க குடும்ப ஒற்றுமைக்காக ஜெபிக்கிறார்கள். வயிற்றில் உள்ள கட்டிகள் நீங்கவும், கால்வலி நீங்கவும் ஜெபிக்கிறார்கள். பில்லி சுனி ஏவல் செய்வினை விலக, தீய சக்திகளிலிருந்து விடுதலை கிடைக்க ஜெபிக்கிறார்கள். தீய சக்திகளிலிருந்து விடுதலை, குடிப்பழக்கத்திலிருந்து விடுதலை கிடைக்க ஜெபிக்கிறார்கள். பில்லி சுனி ஏவல் செய்வினை கட்டுகள் அனைத்திலிருந்து விடுதலை கிடைக்க ஜெபிக்கிறார்கள். செய்வினை கோளாறு, தீய சக்தியிலிருந்து விடுதலை கிடைக்க உடல் சுகத்திற்காக ஜெபிக்கிறார்கள். திருமண தடை நீங்க குடும்ப ஒற்றுமைக்காக ஜெபிக்கிறார்கள். கடன் பிரச்சனை தீரவும், தீய பழக்கத்திலிருந்து விடுதலை கிடைக்கவும், சமாதானம் கிடைக்கவும் ஜெபிக்கிறார்கள். மனக்குழப்பத்திலிருந்து விடுதலை கிடைக்கவும், செய்வினை கோளாறிலிருந்து விடுதலை கிடைக்க ஜெபிக்கிறார்கள். ஒற்றுமை குடும்பத்தில் கிடைக்கும்படியாக, திருமணம் சிறப்பாக நடைபெறும்படியாக, அரசு வேலை கிடைக்க, கடன் தீர ஜெபிக்கிறார்கள். செல்வராஜ் குடிப்பழக்கத்திலிருந்து விடுதலை கிடைக்க ஜெபிக்கிறார்கள். செய்வினை கோளாறிலிருந்து விடுதலை கிடைக்க ஜெபிக்கிறார்கள். தீய சக்தியிலிருந்து விடுதலை கிடைக்க, சிறப்பாக ஏவல்களிலிருந்து விடுதலை கிடைக்க ஜெபிக்கிறார்கள். தீய சக்தியிலிருந்து, உடல் நோயிலிருந்து விடுதலை கிடைக்க ஜெபிக்கிறார்கள். இடப்பிரச்சனையிலிருந்து விடுதலை கிடைக்க ஜெபிக்கிறார்கள். தீய சக்தியிலிருந்து விடுதலை கிடைக்க ஜெபிக்கிறார்கள். திருமண தடை நீங்க, அனைத்து தீய சக்தியிலிருந்து விடுதலை கிடைக்க ஜெபிக்கிறார்கள். வீட்டு வரி, வீட்டு பிரச்சனைகள் தீர ஜெபிக்கிறார்கள். செய்வினை கோளாறு, உடல் சுகத்திற்காக ஜெபிக்கிறார்கள். உடல் சுகம் கிடைக்க ஜெபிக்கிறார்கள். தீய சக்தியிலிருந்து விடுதலை கிடைக்க ஜெபிக்கிறார்கள். திருமண தடை நீங்க ஜெபிக்கிறார்கள். குடிப்பழக்கத்திலிருந்து விடுதலை கிடைக்கவும், தொழில் சிறப்பாக நடைபெற ஜெபிக்கிறார்கள். ஞாபக சக்தி கிடைக்கும்படியாக சிறப்பாக ஜெபிக்கிறார்கள். குடிப்பழக்கத்திலிருந்து விடுதலை கிடைக்க, கடன் பிரச்சனை தீர ஜெபிக்கிறார்கள். 6 லட்சம் கடன் நீங்கும்படியாக சிறப்பாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார்கள். சாபங்கள், செய்வினை கோளாறுகள் நீங்க குழந்தை பாக்கியம் கிடைக்க ஜெபிக்கிறார்கள். கால்வலி சுகமாக சிறப்பாக ஜெபிக்கிறார்கள். குடும்பங்கள் ஒன்று சேர குழந்தை பாக்கியம் கிடைக்க ஜெபிக்கிறார்கள். உடல் சுகம் கிடைக்க, சமாதானம் கிடைக்க, சாபங்கள் நீங்க ஜெபிக்கிறார்கள். பிரிந்த குடும்பம் மீண்டுமாக சேரும்படியாக ஜெபிக்கிறார்கள். செய்வினை கோளாறுகள் நீங்க பணப்பிரச்சனை தீர ஜெபிக்கிறார்கள். தொழில் வளர்ச்சிக்காக, குழந்தைகளுடைய கல்விக்காக ஜெபிக்கிறார்கள். குழந்தை பாக்கியம் கிடைக்க, செய்வினை கோளாறுகள் நீங்க ஜெபிக்கிறார்கள். அல்சர் பிரச்சனையிலிருந்து விடுதலை கிடைக்க ஜெபிக்கிறார்கள். வேலை வாய்ப்புகள் கிடைக்க ஜெபிக்கிறார்கள். தீய சக்திகளிலிருந்து நீங்க திருமணம் சிறப்பாக நடைபெற ஜெபிக்கிறார்கள். திருமண காரியம் நல்ல முறையில் நடக்க ஜெபிக்கிறார்கள். குழந்தைகள் நற்சுகத்தோடு வாழ ஜெபிக்கிறார்கள். தீய சக்திகளிலிருந்து விடுதலை கிடைக்க ஜெபிக்கிறார்கள். கர்ப்பப்பை பிரச்சனை தீர, குழந்தைகள் கல்வியில் சிறந்து விளங்க ஜெபிக்கிறார்கள். குழந்தை பாக்கியம் கிடைக்க, கல்வியில் சிறந்து விளங்க ஜெபிக்கிறார்கள். நோய் நொடிகளிலிருந்து விடுதலை கிடைக்க, வாகனம் சிறப்பாக நடைபெற ஜெபிக்கிறார்கள். உடல் சுகத்திற்காக, தொழில் முன்னேற்றத்திற்காக ஜெபிக்கிறார்கள். கல்வி முன்னேற்றத்திற்காக சிறப்பாக ஜெபிக்கிறார்கள். குடிப்பழக்கத்திலிருந்து நீங்க சமாதானம் கிடைக்க ஜெபிக்கிறார்கள். குடியிலிருந்து விடுதலை பெற ஜெபிக்கிறார்கள். தீய சக்திகளிலிருந்து விடுதலை கிடைக்க ஜெபிக்கிறார்கள். குழந்தை பாக்கியத்திற்காக ஜெபிக்கிறார்கள். தீய சக்தியிலிருந்து விடுதலை கிடைக்க ஜெபிக்கிறார்கள். உடல் உள்ள ஆன்ம சுகத்திற்காக ஜெபிக்கிறார்கள். தொழில், சமாதானம், கடன் பிரச்சனை தீர ஜெபிக்கிறார்கள். திருமணம் சிறப்பாக நடைபெற, செய்யக்கூடிய தொழிலை ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறார்கள். முழங்கால் வலி தீரவும், செய்யும் தொழில் ஆசீர்வதிக்கப்படவும், குடும்பத்தில் மரித்தவருடைய ஆன்ம இளைப்பாற்றிக்காக ஜெபிக்கிறார்கள். பிள்ளைகளுடைய திருமண காரியங்கள் நல்ல முறையில் நடக்க ஜெபிக்கிறார்கள். இறைவன் செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றியாக குழந்தை பாக்கியம் வேண்டி ஜெபிக்கிறார்கள்.
மற்றொரு தம்பதியர் குழந்தை பாக்கியம் வேண்டியும் குடிப்பழக்கத்திலிருந்து விடுதலை கிடைக்கும்படியாக, மனநிலை சரியாகவும், குழந்தைகள் கல்வியில் ஞானத்தில் வளரும்படியாகவும், குழந்தைகள் இறை அறிவில் வளரும்படியாகவும், மற்றவருடைய வாய்ப்பேச்சுக்கு செல்லாதபடி, குடும்பத்தில் வாக்குவாதம் வராதபடி ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறார்கள். அன்புக்குரியவர்கள், இந்த கருத்துக்கள் அனைத்துக்காக நாம் இப்போது நம்பிக்கையோடு விண்ணப்பத்தை கேட்பவரை, எங்கள் கண்ணீரை காண்பவரை என்று ஜெபிப்போம். கடவுள் நம்முடைய வேண்டுதல்களை கேட்டிருக்கிறார், நம்முடைய பிரச்சனைகளை அறிந்திருக்கிறார். இதோ அன்றொரு நாள் இஸ்ரேல் மக்களுடைய விண்ணப்பத்திற்கு செவிசாய்த்த கடவுள். எல்லோரும் முழங்கால் படியிடுவோம். இதோ இந்த வேளையிலே நற்கருணை ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவருடைய வேண்டுதலை தயவோடு கேட்டிருக்கிறார். இதோ இந்த வேளையில் நாம் நம்பிக்கையோடு பாடி ஆண்டவருடைய அருளுக்காக மன்றாடுவோம். எல்லோரும் நம்பிக்கையோடு ஜெபிப்போம். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, சோஸ்திரம் ஏசையா. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, சோஸ்திரம் ஏசையா. நூற்றுவ தலைவர் இயேசுவை நோக்கி, நீர் விரும்பினால் என் மகன் சுகம் பெறுவான், உம்மால் கூடும், எல்லாம் கூடும் என்று சொல்லி ஜெபித்தார். இதுபோன்று நாமும் உம்மால் கூடும் ஆண்டவரே, என் நோய் சுகம் தீர உம்மால் கூடும், என்னுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்க உம்மால் கூடும், ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும் என்று சொல்லி நாமும் இணைந்து பாடுவோம். உம்மால் கூடும் ஆண்டவரே இயேசுவே, எல்லாம் இதோ இந்த பிரசனத்தில் உமக்கு முன்பாக ஒரு வார்த்தை அன்பு இறைமக்கள் எடுத்து வைத்திருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளிலிருந்து நீர் விடுதலை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, சிறப்பாக தீய சக்திகளிலிருந்து விடுதலை பெறும்படியாக, ஆண்டவரே, தீய சக்தியினுடைய கட்டுகள் உடைக்கப்படும்படியாக நாங்கள் மன்றாடுகிறோம். ஆண்டவரே இயேசுவே, பில்லி சூனி ஏவல் செய்வன ஏவல் கட்டுகள் அனைத்திலிருந்து இதோ இந்த வேளையில் நீர் விடுதலை தரும்படியாக நாங்கள் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையே இருக்கக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகள் நீங்கும்படியாக, குழந்தை பாக்கியம் கிடைக்கும்படியாக, ஆண்டவரே, குடும்பத்தில் அமைதி நீங்கும்படியாக, குடும்பத்தில் அமைதி தலைக்கும்படியாக, பிரச்சனைகள் அனைத்தும் நல்வாழ்வோடு வாழும்படியாக என் கண்ணீரை காண்பவரே, ஆண்டவரே இறைவா, கடன் பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கும்படியாக, உடலில் உள்ளத்தில் இருக்கக்கூடிய எல்லா நோய்கள் நொடிகளிலிருந்து விடுதலை கிடைக்கும்படியாக ஜெபிக்கிறோம். பாதுகாப்பு கிடைக்கும்படியாக ஜெபிக்கிறோம். குழந்தை பாக்கியம் கிடைக்கும்படியாக ஜெபிக்கிறோம். கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, நைன் பெண்ணினுடைய மகளுக்கு சுகம் தந்து உயிர் பிச்சை கொடுத்தவரே, இந்த வேளையிலே நாங்களும் மனமுருகி ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, எங்களுடைய குடும்பத்தில் உள்ள கணவர் குடி போதையினால், பிள்ளைகள் குடி போதையினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளை நீ தொடுபடியாக இந்த வேளையிலே ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இன்னும் பல்வேறு நிலைகளில் எங்களுடைய குடும்பம் சீரழிந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி வேதனையோடு இருக்கக்கூடிய எங்களுடைய குடும்பத்தை தொடுபடியாக, அது நைன் என்ற பெண்ணினுடைய மகன் இறந்து விட்டான் என்று சொல்லப்படுது, பாடையை தொட்ட பொழுது உயிர் பெற்றார். இது போன்று எங்களுடைய குடும்பத்துக்கு உயிர் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி மனதுருகி கரம் நீட்டி ஜெபிக்கிறோம். எங்களுடைய வாழ்வில் அதிசயத்தை கொண்டு வரும் ஆண்டவரே என்று சொல்லி நம்பிக்கையோடு ஜெபிப்போம். மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்தவரே, மனதுருகி கரம் நீட்டி அதிசயம்
ஐயா அதிசயம் செய்பவரே, ஐயா அதிசயம் செய்பவரே, விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. தொழு நோயாளர்கள் அன்று குடும்பத்தால் வெறுக்கப்பட்ட நிலையில், ஊரில் உள்ள மக்களால் வெறுக்கப்பட்ட நிலையில், உறவினர்களால் வெறுக்கப்பட்ட நிலையில், ஊரின் ஓரத்தில் இருக்கக்கூடியவர்கள் யாராவது எங்களுக்கு வாழ்வு கொடுப்பாரா, யாராவது எங்களுடைய புண்ணை ஆற்றுவார்களா, சுகம் கொடுப்பார்களா என்ற ஏக்கத்தோடு இருக்கும் பொழுது ஆண்டவர் இயேசு அந்த பக்கம் வரும் பொழுது, உம்முடைய சித்தம் இருந்தால் என்னை சுத்தமாகும் என்று சொல்லி அந்த தொழு நோயாளர்கள் சொன்ன பொழுது இயேசு ஆண்டவர் தொட்டு சுகப்படுத்தினாரே. அது போன்று எங்கள் மத்தியில் இருக்கக்கூடிய சுக பலகீனம் இருக்கக்கூடிய பிள்ளைகள் சாத்தானினால் சோதிக்கப்பட்டு பல்வேறு பிள்ளை சூரியங்களினால் சோதனையோடு வந்திருக்கக்கூடிய பிள்ளைகளை ஆண்டவரே உம்முடைய கரம் தொடுவதாக. நோய் நொடியோடு வேதனைகளோடு மனபாரத்தோடு வந்திருக்கக்கூடிய பிள்ளைகளை இந்த வேளையிலே உம்முடைய ஆசீர்வாதமான கரம் தொடுவதாக. அது தொழு நோயாளர்களை தொட்டு சித்தம் உண்டு சுத்தமாக என்று சொன்னது போன்று எங்களுடைய பிள்ளைகள் இந்த இடத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொட்டு ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். சித்தமுண்டு சுத்தமாக என்று சொல்லி சுகமாக்கினீ, சித்தமுண்டு சுத்தமாக என்று சொல்லி சுகமாக்கினீ, ஐயா என்று சொல்லி சுகமாக்கினீ, ஐயா என்று சொல்லி சுகமாக்கினீ, விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. இந்த வேளையில் இந்த இடத்தில் இந்த திருத்தலத்தை நாடி வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே நீ சுகம் கொடுக்கும்படியாக, ஒவ்வொருடைய தேவைகளையும் நீ நிறைவேற்றி கொடுக்கும்படியாக இந்த வேளையில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அன்பு ஆண்டவரே, உன்னுடைய வலக்கரம் எங்களுடைய பிள்ளைகளை தொட வேண்டும், என்னுடைய குடும்பத்தை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நம்பிக்கையோடு ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். நீ வேண்டுவதற்கு முன்பாகவே உன்னுடைய வேண்டுதல் கேட்கப்பட்டன என்று சொன்னவரே, எங்களுடைய வேண்டல்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அந்நாள் என்று சகோதரி உம்முடைய ஆலயத்தின் நடுவிலிருந்து அழுது புலம்பி ஜெபிக்கும் பொழுது அந்த சகோதரிக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்து ஆசீர்வதித்தீரே. எங்கள் மத்தியில் பல்வேறு பிள்ளைகள் பல ஆண்டுகளாக குழந்தை பாக்கியம் இல்லாத பிள்ளைகளை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய இரக்கம் அவர்களை தொடுவதாக, அவர்களுக்கு கற்ப கனிகளை திறந்துவிட்டு நீ ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அன்பு ஆண்டவரை, நோய்வாய்ப்பட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அது எசேக்கியா அரசர் பிளவை என்னும் நோயினால், இந்த உலகத்தாரால் தீர்க்க முடியாத நோயினால் இருந்த பொழுது அவரை ஆசீர்வதித்தீரே. அவர்களுக்கு 15 ஆண்டுகள் நீட்டி கொடுத்தீரே. அதுபோன்று எங்கள் மத்தியில் இருக்கக்கூடிய நோயாளர்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அவளை ஆசீர்வதியும், அவளை சுகப்படுத்தும், அவர்களுக்கு எல்லா வகையான ஆசீர்வாதத்தை கொடுத்து சுகத்தை கொடுத்து நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். படிக்கக்கூடிய பிள்ளைகள் அறிவிலும் ஞானத்திலும் ஒழுக்கத்திலும் சிறந்து விளங்கும்படியாக, அரசு தேர்வு எழுதக்கூடிய பிள்ளைகள் நல்ல முறையில் அரசு தேர்வு எழுதுவதற்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆசீர்வதியும். அன்பு ஆண்டவரே, இது நாளிலும் கூட சமாதானம் இழந்து ஜெபிக்க இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாக, திருமணம் முடித்து பல ஆண்டுகள் பல மாதங்கள் பேசாமல் இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாக இந்த வேளையில் ஜெபிக்கிறோம். குடும்ப சமாதானத்தை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். அன்பு ஆண்டவரே, இது நாளிலும் கூட இளைஞர்கள் இளம் பெண்களுக்காக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அவர்கள் வழி தவறி செல்லாதபடிக்கு, மீடியாக்களுக்கு அடிமையாகாதபடிக்கு அவர்களை மாற்றும்படியாக ஜெபிக்கிறோம். திருப்பாடல் 119:9 சொன்னது போன்று
இளைஞரே, உன்னுடைய வாழ்வை காத்துக்கொள்வது எப்படி? திருநூலை கடைபிடிப்பதால் அன்றோ என்று சொன்னீரே. எங்கள் பிள்ளைகள் வழிதவறி செல்லக்கூடிய பிள்ளைகள் ஆசீர்வாதத்தோடு வாழ்வதற்கு நீ சுகத்தை கொடுத்து ஆசீர்வாதத்தை கொடுத்து வழிநடத்தும்படியாக, இன்னும் பல்வேறு சோதனைகளினால் வேதனைகளினால் இன்னும் இச்சையோடு வந்திருக்கக்கூடிய பிள்ளைகளை சோதனையிலிருந்து விடுதலை கொடுக்கும்படியாக, பிள்ளை சூழிய கட்டுகளிலிருந்து விடுதலை கொடுக்கும்படியாக, ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படியாக, உடல் சுகத்தை கொடுக்கும்படியாக, குடும்ப சமாதானத்தை கொடுக்கும்படியாக, இன்னும் பல்வேறு நிலைகளில் ஒவ்வொருவர்களையும் நீ நிறைவாக ஆசீர்வதித்து சுகத்தையும் பலத்தையும் ஆற்றலையும் கொடுத்து வழிநடத்தும்படியாக சுபிக்கிறோம். இவற்றை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை நோக்கி மன்றாடுகிறோம். ஆமென். அன்புக்குரியவர்கள், இப்போது நம்முடைய பிரச்சனைகளை எல்லாம் எழுதி வைத்திருக்கிறோம். எரிந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த தீயில் நம்முடைய பிரச்சனைகளை எல்லாம் போட்டு ஆண்டவர் அத்தனை பிரச்சனைகளிலிருந்து நமக்கு விடுதலை தருவார் என்ற நம்பிக்கையோடு நாம் இப்போது இந்த வழிபாட்டில் கலந்து கொள்வோம். அனைவரும் நம்பிக்கையோடு எழுந்து வந்து இப்போது பாடகர் குழுவினர் ஒரு பாடலை பாட நாம் இந்த வழிபாட்டில் நம்பிக்கையோடு கலந்து கொள்வோம்.